ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரலட்சுமி நோம்புக்கான ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் சாமிக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ண போகிறோம், அண்ட் தென் வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டில் என்னென்ன பேக் பண்ண போகிறேன், அது மாதிரியான ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாமிக்கு எல்லா திங்ஸுமே வாங்குறதுக்கு ஒசூர் தான் கிளம்பி போயிருந்தோம். சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நியர்பை இருக்கக்கூடிய ஏஆர்ஆர் சில்க்ஸில் சாமிக்கு சாரீ செலக்ட் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தோம். நிறைய ஆஃபர் கலெக்ஷன் வந்து அவைலபிளாக இருந்தது. நான் ஃபைனலாக ஒரு எல்லோ கலர் சாரீ சாமிக்கு சூஸ் பண்ணி பில் போட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப வீடியோ வந்து சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னால் ஃபுல்லாக அந்த கடையை என்னால் கவர் பண்ண முடியல. ஏன்னா பாப்பாவும் தம்பி இருந்ததுனால அவங்கள வச்சுட்டு வேகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வளையல், அப்புறம் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வளையல், நான் அன்னைக்கு கட்ட போகிற சாரீக்கான வளையல், பாப்பாவுக்கு வளையல், அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டு, அப்புறம் மஞ்சள் கயிறு, ப்ளவுஸ் பிட்ஸ் இது எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பூஜை பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோம். தருண்குட்டி பக்கத்தில் உட்காந்து அழகாக பேசிகிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாத்தையும் அழகாக பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு 3 days எடுத்துக்கிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லா வேலையும் பிரித்து பண்ணும்போது நமக்கு பாடி வந்து ரொம்ப ஹெவியாக டயர்ட் ஆகாது. ஸோ நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா தம்பி பாப்பா இருக்காங்க வீட்டில், அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஃபுட்டும் செஞ்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுனால ஒரு 3 days எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னாக ஒரு நாள் பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் கழுவணும். அதுக்கப்புறமா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு மேட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீனாக பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து பூஜை ரூமையும் அழகாக ரெடி பண்ணியாச்சு. அப்புறமா வரலட்சுமி நோம்புக்கு முதல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்க ப்ளவுஸ் பீஸ் எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கிஃப்டாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது யூடியூப்பில் தான் இந்த மாடல் பார்த்தேன். நியூ மாடலாக பேக் டைப்பில் 2 பேங்கிள் போட்டு அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அழகாக ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தருண் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஒரு மணி மாதிரி தருண் வந்துடுவாங்க. பாப்பா வந்து இந்த டைம் தூங்கிட்டு இருப்பா. ஸோ அந்த டைமில் நான் ஒன் பை ஒன்னாக எல்லா ஒர்க்கையும் பண்ணணும். அழகாக நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கலசம் வைக்கிறதுக்கு இது எல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தது. இது எல்லாத்தையும் செட் பண்ணி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். சாமிக்கு ஹேண்டு எல்லாமே செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சாமிக்கு வாங்கியிருக்கக்கூடிய சாரியும் ஃப்ரீ ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் டெக்கரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாயில எல்லாம் பறிச்சுட்டு வந்து தோரணம் மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கப்போ பாப்பா எழுந்திரிச்சிட்டா. பாப்பா வந்ததுக்கப்புறம் அவளை உட்கார வச்சு ஃபுல்லாக என்கேஜ் பண்ணிவிட்டு அப்படியே டெக்கரேஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒன் பை ஒன்னாக எல்லாம் பண்ணிவிட்டு லைட்டிங் செட்டப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வந்திருந்தது. பாப்பா லைட்டிங்கை பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அழகாக ஆடிட்டே இருந்தா. முதல் நாள் ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு சாமியை அழைச்சிட்டு வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கும்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.